இந்த பாம்பு ஐயா பாம்பு எல்லாம் சுத்தத்தால் அடைஞ்ச வீடு எல்லாம் இது இல்லை வந்து மண்கொம்பான் கிராம அபிவிருத்தி சங்கம் மண்கொம்பான் ஆத்தாக்கா பாடசாலை மாட்டு வண்டி எல்லாம் நிற்குதுண்ணே அது காணிங்களாச்சு என்ன வேணும் தெரியல சின்ன இல்லை எஞ்சா படித்தது நீங்களும் இந்த இடம் தான் சனசோம வண்டியிலேயே நான் இப்போ வந்து திருப்பி வேலை செஞ்சோன்னு வைக்கிறேன் மண் வெளிஞ்சேன் தான் ஏற்றிக்கிட்டு போகிறேன் முஸ்லீம் மக்களும் இதில் வந்து காணி இல்லாமல் அப்படியே இருக்குது 4-5 கதிரான் இருக்கு கொஞ்சம் பேர் தான் படிக்கணும் போல வெட்டின பிறகு மாடுகள் இந்த இடங்களே சொல்கிறது பழைய நர்சரி ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த மணலுக்குள்ள ஒரு வீடு உண்டு அப்படியே இந்த ஊர்க்குனர் எப்படி இருக்குது மண்கும்பான் கிழக்கு அப்படின்னு இதில் ஒரு வீட்டை பாருங்க பனைமரங்களும் தென்னந்தோப்போடும் அதிகமாகவே இருக்குது இந்த இன்னொரு காணின்றதால அப்படியே விட்டுட்டேன் ஆனால் பள்ளிக்கு பஸ் ஒன்று பழம் ஆஞ்சு சாப்பிடு பேர் எல்லாம் பண்ணி நல்ல வடிவாக இப்போ வந்து கோயில் இருக்குது இங்கே முருங்கை தோட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்பவும் வந்து வேலை நடந்து கொண்டு இருக்குது ஆனால் இது கோயில் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலை ஊடாக சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இப்போ நாங்கள் எங்கள் யூடியூப் சேனல் ஊடாக தொடர்ச்சியாக ஒரு சில கிராமங்களை வந்து உங்களுக்கு நாங்கள் சுற்றி காட்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி முக்கியமாக தீவகத்தில் இருக்கிற ஒரு சில ஊர்களை நாங்கள் ஏற்கனவே வந்து போட்டிருக்கிறோம். பார்க்காதாக்கள் வந்து போயிட்டு பாருங்க. அதிலே இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கக்கூடிய பகுதி வந்து வேலணை தீவு. அந்த வேலணை தீவில் இருக்கிற யாழ்ப்பாண நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம்னு சொல்லலாம். அதாவது மண்கும்பான் பிரதேசத்துக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். இந்த மண்கும்பான் கிராமம் வந்து இன்றைய கால பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது மண்கும்பான்ன்ற பேரே இந்த கிராமத்துக்கு ஏன் வந்தேன்னு சொல்லி சொன்னால் அந்த பகுதியில் நிறைய மண் கும்பங்களை வந்து பார்க்கலாம், மணல்களை வந்து பார்க்கலாம். ஏன்னா காத்தால் அடித்து கொண்டு வரப்பட்ட மணல்கள்லாம் வந்து நிறைய இடங்களில் கும்பமாக இருக்கும். அப்படியான ஒரு சிறப்பான ஊருன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஊரில் இருக்குது. நிறைய ஆலயங்கள் இருக்குது, நிறைய விவசாயங்கள் வந்து செய்யணும். அதோடு அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் வந்து இன்றைய இந்த காலப்பகுதியில் வந்து கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்குது. அப்போ அதுகளை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியே போயிட்டு பார்க்க போகிறோம். இன்றைய காலப்பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை வந்து பாருங்க. தொடர்ச்சியாக வந்து காலைகள் வந்து போகலாம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தீவகத்துக்கு போகின்ற இந்த மெயின் பாதையில் வந்து நிற்கிறோம். அப்படியே பண்ணை பாலத்தினூடாக வந்து நாங்கள் அப்படி இந்த இடத்துல வரைகளை பாருங்க. இந்த இடங்களில் போட்டுகள் வந்து புதுசாக போடுறோம். இந்த போட் வந்து முதல் ஏற்கனவே இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு போட் வந்து போட்டுக்கணும். இந்த போட்டில் ஒரு கொட்டல் ஒன்று உள்ள கட்டி கொண்டு வைக்கிறோம். இன்னும் கட்டி முடியலை. இப்போ நீண்ட காலமாக இந்த வேலையில் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. இங்கே பார்க்கல வந்து தெரியுது. முதல்ல இருக்க போனாங்கள் வந்து உள்ளுக்கு விடையில் இப்போ தான் வேலையில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அப்படியே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து இந்த தீபக பகுதிகளில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸுகள், அதாவது நிறைய இடங்கள் இருக்குது தானே. அந்த இடங்களில் முக்கியமான ஒரு சில இடங்களையும் இதில் போட்டை வந்து போட்டிருக்கணும். இந்த இடம் இப்போ உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுமெண்டா இந்த துப்பாக்கி சூடு நடந்தது தானே 17 வயசு பொடியனூர் தானே, அந்த பெண்டில் நாங்கள் நிற்கிறோம். அப்படியே நாங்கள் மண்கும்பான் கிராமத்துக்கு வந்து போகிறோம். வாங்க அப்படியே போவோம். இப்படியே நாங்கள் அல்லப்படி போன்ற வீதிக்கு திரும்புகிற வீதிக்கு கிட்ட வந்து வந்துட்டோம். இதிலெல்லாம் நிறைய மாற்றங்கள் என்னென்னு சொன்னால் இந்த பகுதியில் இருக்கிற காணிகள் எல்லாம் வந்து அளந்து விட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து விற்பனைக்கு ஆக்கள் கூட பயணம் போல கிடக்குது. எல்லாம் வந்து அளந்து தூரம் எல்லாம் நடப்பட்டு இதுக்குள்ளே நீங்கள் காணிகள் வாங்கியிருக்கலாம் இல்லையான்னு சொல்லி கொமனில் வந்து தெரியுங்கோ. நிறைய காணிகள் வந்து எல்லாம் பிரித்து வச்சிருக்கணும். அதோட ஒரு சில காணிகளில் வேலையிலும் வந்து நடந்து போகுது. இதில் என்ன வேலை திட்டங்கள்னு சொல்லி தெரியல. ஆனால் கட்டுறங்கள் மட்டும் கட்டி கொண்டு போயிட்டேன். ஃபுல்லாக முடிஞ்சால் தான் என்ன மாதிரியான வேலை திட்டங்கள்னு தெரியும். இந்த இடங்கள்லாம் இப்போ வந்து டெவலப் ஆகிக்கொண்டு இருக்குது. இதில் காணி விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். அந்த போட் கூட தண்ணிக்குள்ளேருந்து அந்த ஒன்று நடக்குது. இங்காலையும் நிறைய காணிகள் எல்லாம் பூங்கட்டைகள் போட்டு வச்சுருக்கேன். அல்லப்பட்டி போன்ற வீதி. இதில் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இதுதான் பெரும்பாலும் இந்த அல்லப்பட்டி மக்கள் பாவிக்கிற பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் இருக்கிறது அல்லப்பட்டி. இப்போ எங்கே போகிறீங்க? யாழ்ப்பாணம் போகிறதுக்கு நினைக்கிறீங்க? எதால் போகணும் மண்கும்பானுக்கு? எந்த ரோட்டால் திரும்ப போகணும் மண்கும்பானுக்கு? பெரிய பிள்ளையார் கோவில் கழிய வர சந்தி அந்த ரோடுக்கு போகணும். அப்படியே நேராக போனால் இல்லை இது மண்கும்பான் மண்கும்பான் பள்ளிவாசல் இல்லை. அதால் வந்து போய் அல்லப்படிக்கு மாறலாம். அப்படி என்ன அலுவலகம் போகிறீங்க டவுனுக்கு? பனங்கிழங்கு இப்போ சீசன் ஆகும் வேணே. அப்போ கொண்டு போகிறீங்க மகளுக்கு. அப்போ எங்களை திரும்ப மாட்டீங்களா? நீங்கள் போட்டதோ நீங்கள் போட்டுனீங்களா? பார்த்து நான் பார்த்தேன். இப்போ போனால் நிறைய பாத்தியல் கண்டி கொண்டு போய் நினைக்கிறேன். சரி வாங்க நாங்கள் மண்கும்பான போகிறோம்.
இந்த பகுதிகளில் நிறைய கட்டடங்கள் பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஆட்கள் போய் வரதில் வந்து பெருசாக காண கிடைக்குது இல்லை. என்ன தேவைகளுக்காக கட்டியிருக்காங்கன்னு சொல்லி தான் தெரியல. நீங்கள் அது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன விஷயங்களுக்காக இந்த பெரிய கட்டடங்கள்லாம் கட்டி கட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லி. இதுலேயும் ஒரு ஒரு விஷயம் வந்து உள்ளுக்கு நடக்குது. உங்களுக்கு என்ன இதுகள் என்னென்ன மாதிரி தெரியலை. கொம்பனிகள் சிலர் தங்களுடைய பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான கட்டடங்கள் தெரியலை. நிறைய கட்டடங்கள் இந்த வீதிகளில் வீதி சைட்டுகளில் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. அப்படியே வரைக்கும் இதில் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த கட்டிடம் பொது நிர்வாக ஓய்வு விடுதின்னு சொல்லி அரசாங்கத்தால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அது இந்த கட்டடத்தின் நிலைமையெல்லாம் படுமோசமாகிறது. இதுகள் பயன்படுத்துகிறதே இல்லை. இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டி போட்டு எந்த விதமான பயன்பாடுகளும் இல்லாமல் கட்டுறங்கள் அப்படியே விடப்பட்டிருக்கு. இப்படியே நாங்கள் அல்லப்பட்டி போன்ற வீதியெல்லாம் தாண்டி மண்குமானுக்கு போன்ற வீதிக்கு வந்துட்டோம். இதில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு மக்கள் பயன்படுத்துறது குறைவோடாக்கு. நான் பெரும்பாலும் இதில் ஆக்களிக்கிறத காணல. இது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த அவற்ற நிதி ஒதுக்கீட்டில் வடக்கின் வசந்த நிகழ்ச்சி திட்டத்தில் கட்டப்பட்டேன்னு சொல்லி போட்டிருக்கணும். அதோட இந்த வீதியில் ஒரு சில சின்ன சின்ன ஆலயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அதுக்கு இந்த வீதியெல்லாம் போகிறோம். அப்படி நாங்கள் பார்க்கல மண்கும்பான் பிள்ளையார் கோவிலுடைய கோபுரம் வந்து இங்கேருந்து பார்க்கல வந்து தெரியுது. இப்போ நாங்கள் இதால் இந்த வீதியால் அப்படியே மண்கும்பான் கிராமத்துக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அதால் சுற்றி வந்து அப்படியே நாங்கள் இந்த பிள்ளையார் கோவிலையும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். மண்கும்பானை பொறுத்தவரை நிறைய ஆலயங்கள் இருந்தாலும் நாங்கள் போகின்ற வீதியில் முதலாவதாக இருக்கின்ற ஆலயம் வேறையை காட்டிக்கிட்டு போகிறோம். இதில் ஒரு சூளம் மட்டும் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அப்படியே உள்ளுக்கு வந்து சிறிய பிள்ளையாற்ற சிலையும் வந்து இருக்குது. முருகன்ற வேலும் வந்து வச்சிருக்கிறோம் இந்த கோயிலில். ஆனால் இந்த ரோட்டால் ஆக்கள் சரியான வேகமாக வந்து போய் வருவினோம். இந்த கோயில்களில் நின்று போகிறதுல வந்து சரியான குறைவு கூடாது. பாருங்க ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படியே நாங்கள் கிராமத்துக்குள்ளே போவோம்பாங்க. இப்படியே மண்குமானை போன்ற இந்த வீதியில் மண்குமான் அப்படின்னு சொல்லி எந்த விதமான போட்டுகளும் வந்து போடப்படையில. இப்போ எல்லாப்பட்டிக்கெல்லாம் மயில திரும்பிகள் வந்து போட்டிருக்கணும். இதில் போட் போடப்படையில. ஏதோ ஒரு போட் ஒன்று வச்சுக்கணும். அதெல்லாம் காற்று கிழிஞ்சு தொங்கி பேக்கிடாக்குது. அதோட இந்த நிலப்பரப்பு கொண்ட இந்த பகுதிகள் எல்லாம் வந்து மரங்கள் வந்து வச்சிருக்கணும். இப்போ எல்லாம் இதில் வெளிகள்லானே இப்போ மரங்களை வந்து இந்த இடத்துல வளர்த்து கொஞ்சம் சோழியாக வச்சுருக்கணும்டாக்காண்டி நீட்டுக்கு மரங்களும் வந்து நட்டு வளர்க்கணும். அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கல் வரைக்கும் மரங்கள் வந்து வச்சு இப்போ எல்லாம் வளர்ந்துட்டு. சரி வாங்க அப்படியே இந்த ரோட்டால் நாங்கள் போவோம். அப்படியே மண்குமானை போகின்ற இந்த வீதி பாருங்கள். வீதியெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதுவும் போட்டு நீண்ட காலங்கள்லாம் வீதியெல்லாம் கிடக்கிற எல்லாம் வந்து பழுதாக போய் தான் கிடக்கு பாருங்கள். வீதியெல்லாம் குன்புகளும் கூலியுமாக தான் வீதிகள் இருக்குது. அந்த வீதிகளால் நாங்கள் வந்து போய் கொண்டிருக்கோம். இந்த வீதியிலையும் ஒரு சில விஷயங்கள் புதுசாக வந்து கட்டி கொண்டிருக்கணும். முக்கியமாக ஒரு கோயில் வந்து மிக பிரம்மாண்டமான வகையில் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. அதை நான் கிட்ட கொண்டே காட்டுறோம். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். எல்லாம் காடை குஞ்சு எல்லாம் ஓடுது. இந்த கோயில் வந்து என்ன பெயர் இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி நீங்களாம் சொல்ல போகிறீங்க. எங்களுக்கு வந்து தெரியாது. இது வந்து புதுசாக கட்டி கொண்டு வைக்கணும். யாரும் தெரிஞ்சாக்கள் வந்து மறக்காமல் இந்த பேரை வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. இந்த ஆலயம் இந்த இடத்துல நீண்ட காலமாகவே கட்டி கொண்டு இருக்கிறோம். இப்போ தான் வேலையில் வந்து மிக விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கின்று நினைக்கிறேன். ஏண்டா இப்போ எல்லாம் பெரும்பாலான வேலைகள் முடிச்சு மேல் கூரை வேலைகள் அதுகள் வந்து செய்கிறதுக்கு தயார் நிலையில் வந்திருக்குது. இப்போவும் வந்து வேலை நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் இது கோயில் என்ன ஆலயம் அப்படின்னு சொல்லி தெரியலை. நாங்கள் சின்ன மாதிரி இந்த ஆலயத்தின் பேர் வந்து தெரிஞ்சால் மறக்காமல் கவுண்ட் பண்ணுவோம். இது வந்து மண்குமாரில் இப்போ புதுசாக கட்டப்படுகின்ற ஒரு ஆலயம் உண்டு. அண்ணா வந்து வேறு கேட்ட இடத்துல இந்த கோயிலின் பேர் வந்து கரப்பாத்தி அம்மன் கோயிலாம். அப்போ ஏற்கனவே இந்த இடத்துல கோயில் ஒன்று இருந்ததாம். அந்த கோயிலை தான் இப்போ வந்து புனரமைப்பு செஞ்சு இப்படி புதுசாக இந்த தூரத்துக்கு வந்து கட்டினோம் அப்படின்னு சொல்லணும். ஏன்டா இந்த கருவறையை பார்க்கல இந்த இடத்துல ஏற்கனவே கோயில் இருந்திருக்கு. அதில் பெயிண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ அங்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக இப்போ இந்த கோயில் இந்த மண்கும்பான் பிரதேசத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி சரி வாங்க அப்படியே நாங்கள் மற்ற இடங்களை போய் பார்ப்போம். மண்கும்பானில் இப்போ புதுசாக கட்டுற ஒரு ஆலயத்தை பார்த்துக்கொண்டு நாங்கள் வந்த இடத்துல 2 பக்கம் வந்து வயல் வழிகள். இந்த இடத்துல விவசாயம் வந்து எப்படி செய்யணும் மட்டும் வேறுங்க. இப்போ இதில் வந்து நெல்லுகள் எல்லாம் வந்து விதைச்சாக்கள் வெட்டி நெல்லுகள் வந்து எடுத்துட்டோம். எல்லாம் அறுவடை வந்து முடிஞ்சுது. நிறைய மாடுகளும் இந்த இடங்களில் மேய்ஞ்சு நிற்கிற பார்க்கக்கூடியமாக இருக்குது. அப்படியே இங்காளி பகுதியில் இருக்கிற நெல்லுகள் எல்லாம் வந்து அழிஞ்சிட்டு. உங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளில் வந்து நிறைய தண்ணிகள் வந்து நிற்கிறது. இப்போவும் இந்த இடங்களில் பாருங்க தண்ணிகள் வந்து நிற்குது. அதோட நிறைய மலைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் புயல்கள் அப்படின்னு சொல்லி அடித்ததானே இப்போ இந்த இடங்கள்லாம் சரியான தண்ணிகள் வந்து நிறைய நெல்லுகள் வந்து அழிவடைஞ்சிட்டுது. அப்படி எஞ்சாண்டு பார்க்கலையும் இந்த மண்கும்பான் பிள்ளையார் ஆலயத்துடைய கோபுரம் தெரியுது. அப்படி அங்கேருந்து இந்த தொங்கல் வரைக்கும் வயல் நிலங்கள்லாம்.
அப்படியே இந்த இடத்துல ஒரு குளமும் வந்து இருக்குது. இந்த விவசாய நிலங்களுக்கு தண்ணியும் இந்த இடத்துல இருந்து போகும்னு நினைக்கிறேன். இப்போ குளத்துக்கு தண்ணி இருக்குது தெரியல, கிட்டவே பார்த்தா தெரியும் தூரம் இருக்குது. அப்போ நாங்கள் அஞ்சால போகணும் மாட்டியாடியே அப்படியே போகிறோம். குளமும் வந்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்லி கொண்டு போவோம். எவ்வளோ தூரம் நாங்கள் வந்தது வந்து அப்படியே வெளிதான், வயல் நிலங்களும் தரவு நிலங்களும் அப்படியே ஒரு கோயிலையும் வந்து பார்த்துட்டு வந்து நாங்கள் இதுக்குள்ள வந்து இப்படியே வீடுகள் வந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து புதுசாக வீடுகள் வந்து கட்டி கொண்டிருக்கணும். அதோட ஒரு சில காணிகள் வேலிகள் அடைச்சி வச்சுக்கணும். ஆனால் அதுக்குள்ள வீடுகளை வந்து காணையில் இதில் என்னது மண்கும்பான் முருங்கை உற்பத்தி இல்லையா? இப்படியே கிராமத்துக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் வளமையாக இந்த தீவகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சில வீடுகள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்குது. ஆனால் வேலிகள் வந்து அடைச்சி வச்சிருக்கலாம். வேறு இதுக்கு வந்து ஒரு வீடு வந்து இருக்குது. அதோட ஒரு சில வீடுகளில் மாட்டு வண்டியில் நிற்குதுண்ணே. மாட்டு வண்டியில் வைக்கோலெல்லாம் பறித்து வச்சுக்கணும். மாடுகள் நிறைய வளர்ப்பினம் போட பகுதிகளில் வேலிகளெல்லாம் பெரும்பாலும் ஆக்கள் பாருங்க இந்த பனம் மட்டையிலால் நிறச்சி வச்சுக்கிறேன். நிறைய பனைமரங்கள் தென்னந்தோப்பு எல்லாம் வந்து நிறைய நிற்குது. அதனால் ஆக்கள் பனம் மட்டையிலால் நிறைய வேலிகள் பனம் மட்டையால் அடைச்சிருக்கலாம். எந்த பயணம் வீட்டை இது எந்த இடம் மண்கும்பானா? இது கங்கால அல்லப்பட்டி. நான் உங்களுடைய ஊரத்தான் பார்க்க வந்து நாங்கள். எவ்வளோ காலமாக இருக்கிறீங்களா இந்த ஊரில்? பிறந்த காலத்துலேருந்து இங்கே தான் பிறந்த காலத்துலேருந்து மண்கும்பான் தானே? ஏன் இந்த இப்படி மண்கும்பான் பேர் வந்து தெரியுமா? மணல் இந்த காத்தால் அடிச்சோன்னு வந்து மணல்கள் வந்து குமியலாக இருக்குமா? 5 இதில் மணல்கள் இருக்குது. அப்போ எங்கே பயணம் இப்போ? இப்போ நான் யூஎஸ் ஆஃபீஸுக்கு வந்தேன்னா வீட்டை போய் கொண்டிருக்கிறீங்க. எந்த தொழில்கள் செய்கிற வாக்கள் இங்கே கூட? இங்கே தோட்டம் கம்மன் செய்யணும் முருங்கை. அந்த அதில் ஒரு கட்டுறம் ஒன்று இருக்குல்ல, முருங்கை உற்பத்தின்னு சொல்லி கட்டுறீங்க. அது என்ன செய்யணும் அந்த கட்டுறதால? அது இப்போ எல்லாம் ஒன்றும் இயங்காமல் இருக்குது. முருக்கங்கண்டு கொடுத்தா முருங்கங்கண்டு ஆகலை கொடுத்து எல்லாரையும் தோட்டம் செய்ய வச்சது. இப்போ எல்லாம் முருங்கை எல்லாம் பழுதாப்பச்சு மழையோட இப்போ அது இயங்க இல்லை, ஒன்றும் செய்ய இல்லை இருக்கணும். நீங்கள் நட்டுறீங்களா முருங்கை? ஏன்னா இந்த மண்ணுக்கு வேறு ஆகுமே முருங்கை இல்லை மணலுக்கு முருங்கை வேறு என்ன தோட்டம் பயிர்கள் வயலும் செய்யணும் வேணும். அதோட பொயில செய்கிற பொயில இல்லை குறைவா? இது என்ன இந்த வீடெல்லாம் நல்ல வடியான வீடுலாம் கிடக்க ஆக்கள் திரும்பி இல்லை ஆற்ற காணிகள் இதுகள் உடைஞ்சு போயிட்டுது வீடுகள். ஆக்கள் இப்போ அல்லப்பட்டியில் இருக்கணும் விட்டுட்டு சிலர் யாழ்ப்பாணம் இருக்கணும். எல்லாம் பகுதி பக்கத்தில் என்னன்னா ஆக்கள் காசுகள் வேற வேற அங்கே ஓடிட்டு வசதியான ஆக்கள் அங்கால வசதி குறைஞ்ச ஆக்கள் இப்போ இருக்கணும். அப்படி என்று சொல்லல. இப்போ இங்கே பெரிய வீடெல்லாம் கட்டி ஆக்கள் இருக்கணும். அதான் வசதி இருந்தால் சில பேர் கட்டி இருக்கணும், சில அங்காலும் இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாங்க வீடு எல்லாம்? இதெல்லாம் சுத்தத்தால் அழிஞ்சதோ இல்லை அப்படியே கை வீட்டு போனபடி எல்லாம் அழிஞ்சதோ? புரிஞ்சு உடைஞ்சது எல்லாம் சுத்தத்தால் அழிஞ்ச வீடு எல்லாம் இது இல்லை. காணிகளுக்கு வேலியல் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் 2-3 பேர் காணியாக இருக்குமே. தூண்கள் எல்லாம் போட்டு இருக்கு. ஆட்டி மற்றது இங்கே பள்ளிவாசல் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தானே? அதெல்லாம் அங்கே இதுக்குள்ள வரும். மண்கும்பான் பள்ளிவாசல் மண்கும்பான் பள்ளிவாசல் தான் சொல்கிறது. ஆனால் அந்த வேலை பிரதேச சபைகள் இதோட தான் செயற்பட்டது. அப்போ இதால் போனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு போகலாமே. போய் வேலனை போய் அங்கே ஊராத்துறை புங்குடிவு புளியங்குடல் எல்லாம் போகலாம். ஆனால் ஆக்கம் நடமாடும் சரியான குறைவாக கிடையாது. பஸ் ரோட்டி தான் ஓடுறது. இங்கே இந்த மண்ணு அதான் இப்போ கிடங்குகளாக இருக்கு. மண்ணுகள் இங்கே தான் ஏற்றிக்கிட்டு போகிறது. அப்போ ஏற்றிக்கிட்டு போகிறால உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எல்லாரும் காணி வழியை விற்றதான். நீங்கள் உங்களுக்கு தேவையாண்டா எடுக்கலாம். உங்களுக்கு தேவையாண்டாங்கிற காணி வழியே இருக்கிற மணாலே எடுக்கலாம். ஆனால் வேறு யாக்கள் ஏற்றினோட தான் பிரச்சனை. இப்போ ஏற்றல அது ஒரு தரம் முன்னே எல்லா ஆனால் கலவை ஏற்றுறேன்னு சொல்லி எல்லாம் கதை வருது இல்லை குறைவு. இப்போ இல்லை மண்கும்பான் மணல் தான் நான் பேசும் ஃபேமஸ் அதான். இப்போ மணல் விற்கிற விலைக்கேன்னு கொஞ்சம் இந்த மண்கும்பான் பேர் வார்த்தைக்கு காரணமே இந்த காற்றுலாலெல்லாம் அடிச்சுட்டு வந்து மண்ணுகள் வந்து குமியலாக இந்த காணிகளுக்கெல்லாம் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். இந்த காணிக்கெல்லாம் கூட மண் குவியல் வந்துருக்கு. அதே மாதிரி நான் உங்களுக்கு முதல்ல ஒரு காணி ஒன்று காட்டினாங்க. அதுக்குள்ளேயே மண் குவியல்கள் இருக்குது. இப்போ அப்படி மண்ணுகள் குவியலாக இருக்கிற மண் கும்பாடு நம்ம இங்கே ஃபேமஸான கோயில் அது. அங்கே அது நாங்கள் அதான் பார்க்கணுமே. இது வைரவர் கோயிலா? சின்ன கோயில் உண்டா இதில்? வைரவ கோயில். சிவகாமி அம்மன் கோயிலும் இருக்கா? பிள்ளையார் கோயில். சரி, அப்போ அதையும் பார்த்துட்டு போகிறோம். நாங்கள் அதில் உங்களுக்கு முதல் காட்டின வீட்டை கிட்ட கொண்டே காட்ட போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு ஆக்கின்ற வீடு தான். உண்மையிலே இந்த தீவ பகுதிகளை பொறுத்தளவில்
நிறைய பேர் நிறைய காரணங்களுக்காக இடம்பெயர்ந்து போகிறது, தீவு பகுதிகளை விட்டு வேறு வேறு காரணங்களுக்காக உள்நாட்டிலே இடம்பெயருமே, இல்லை இந்த தீவுலேருந்து வேறு தீவுகளுக்கு போயிடும். சில பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போயிடும். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து யாழ்ப்பாணம் வந்து பக்கத்தில் என்றபடியாக நல்ல தொழில்கள் செஞ்சு காசுகள் அதிகமாக வரையக்கில் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பகுதிகளில் போயிட்டு யாழ்ப்பாண நகர பகுதிகளில் காணிகள் வாங்கி குடியேறதால இந்த சில வீடுகள் எல்லாம் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இப்போவும் வந்து இருக்குது. அப்படியான ஒரு சில வீடுகள்னால் நிறைய வீடுகளை நாங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு வீடு தான் இந்த வீடு. பாருங்க வீட்டின் டிசைன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த முன்னுக்கெல்லாம் பிளாட் மாதிரி இறக்கி அப்படியே S வந்து போட்டிருக்கணும் இங்கிலீஷ் எழுத்து. இதில் எஸ்சில் துவங்குற பேரில் உடைய வச்ச வீடோ தெரியல. அதில் நிறைய பேர் இந்த இடங்களில் வந்து காதல் கிருக்கல்களையும் இறஞ்சிருக்கணும். இதுலேயும் SS என்று எழுதியிருக்கேன். இதெல்லாம் இந்த பிரதேசத்தில் இப்போ எல்லாம் பழுதாகி போயிருக்கிற வீடுகள். இதுக்குள்ளே எந்த விதமான கூரைகளும் இல்லை. ஆனால் இந்த வீடு வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லினோம். நிறைய பேர் யுத்த கால பகுதிகளுக்கு பிறகும் நிறைய பேர் அதிகமான ஆட்கள் இந்த உள்நாட்டு போருக்கு பிறகு தான் வேறு வேறு இடங்களுக்கு இடம்பெயர வேண்டியும் வந்தது. பள்ளிக்கூட பஸ் ஒன்று போய்கொண்டிருக்கு. அன்றைக்கி பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளை ஏற்றி இருக்கிற பஸ் ஒன்று இதால் பயணம் செஞ்சு கொண்டு இருக்குது. நான் லைன் பஸ் ஆகின்னு சொல்லி தான் பார்த்தேன். இதுலேயும் பாருங்க ஒரு வீடு வந்து நாங்கள் காட்டின வீடு மாதிரி எல்லாம் ஜன்னல்கள் கதவுகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் உடஞ்சி வைக்கிறாக்கு. இதெல்லாம் நல்ல இந்த காபட் போட்டு பக்கத்தில் இருக்கிற காணிகள் அந்த காணிகளுக்கெல்லாம் இந்த வீடுகளும் கிடையாது. ஹலோ, எங்கே வரீங்க? இதுலேயும் பாருங்க வீடு வந்து பழைய வீடு. இதோட பூர்வீகம் இல்லை, ஆட்கள் எல்லாம் கலட்டி எடுத்துக்கலாம் போடாது. சில வீடு வந்து ஆட்கள் இந்த பாம்பு ஐயா பாம்பு இதெல்லாம் ஆட்கள் இருந்த காணிகள்லான எல்லாம் பெரிய மரங்கள் எல்லாம் மாமரங்கள் அதெல்லாம் நிற்குது. நாங்கள் இந்த வீதியில் வரைக்கும் இதில் ஒரு பெரிய முருங்கை தோட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உங்களுக்கு நாங்கள் வரைக்கும் போது ஸ்டார்ட்டில் காய்ச்சின்னு வந்த மாதிரி முருங்கை அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டணம் கட்டியிருக்கணும்னு சொல்லி அவர்கள் இந்த ஊர் மக்களுக்கு முருங்கை மரங்களை கொடுத்து இந்த முருங்கை பயிற்சியை வந்து மேம்படுத்துறதுக்காக சில செயற்திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் போடாக. அந்த செயற்திட்டங்களோடாக இந்த இடங்களில் நிறைய முருங்கை தோட்டங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து முருங்கை தோட்டங்கள் இப்போ பாருங்க எல்லாம் வளர்ந்து கொஞ்சம் இதாக வந்து நிறைய வளர்ந்து காய்ச்சி திருப்பி வெட்டி இதை விட்டுருக்கிறோம். ஏன்னா கீழ் மரங்கள்லாம் நல்ல மொத்தமாக இருக்குது. அதோட பொச்சுகள் அதெல்லாம் பசலைகள் எல்லாம் போட்டிருக்கணும். பசலைகள் எல்லாம் இருக்குது. உண்மையிலே இங்கே நிறைய காணிகள் வந்து இருக்குது. அதோட இந்த நிலத்துக்கு நல்ல முருங்கை மரம் நல்ல விளைச்சலை தரும் போடாக. அதால் தான் இந்த பயிற்சிகளை வந்து இந்த இடங்களில் செய்கிறதுக்கு ஊக்குவிச்சிருக்கணும் போடாது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய முருங்கை தோட்டம். நாங்கள் இப்படி தோட்டங்களை இந்த இடத்துல நிறைய இடங்களில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இஞ்சால் இருக்கிற முருங்கை தோட்டத்தை தான் பார்த்து நாங்கள். ஆனால் இந்த பகுதியிலேயும் முருங்கை தோட்டங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்த பக்கம் இஞ்சாலையும் வேலி கொஞ்சம் உயரமாக போட்டதால் தெரியலை. பாருங்கள் இஞ்சாலையும் முருங்கை தோட்டம் தான். இது என்ன பூனைப்பழமா? பூனைப்பழமா? பூனைப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? மறக்காம பூனைப்பழம் சாப்பிட்டாக்கள் கமெண்ட் பண்ணுங்க. நல்ல மஞ்சளாக இருக்கிறத அஞ்சு சாப்பிடுவேன். நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாக இருக்குமா? அப்படி சாப்பிட்ற இல்லையா? என்ன சொல்கிறேன்? நல்ல பழம் ஒன்று ஆஞ்சாரம் சாப்பிடுவார். நாங்கள் சாப்பிட்றோங்க பழம் ஆஞ்சு சாப்பிடுவார். பெசன் ஃப்ரூட் இருக்குல்ல? பெசன் ஃப்ரூட்டா? ஓ, பெசன் ஃப்ரூட் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காலம் சாப்பிட இல்லையோ? சாப்பிட்டு தான் உள்ளே இருக்கிறத பார்க்க அந்த பெசன் ஃப்ரூட்டுக்கு இருக்க விதமாக தான். இல்லை இல்லை, டேஸ்ட்டும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்குது. பெசன் ஃப்ரூட் மாதிரி தான் இருக்குது பார்க்க. வாசம் எப்படி சாப்பிடுவா? இல்லை நான் சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிடுங்க. பயப்படுறேன் படிக்கேன். சாப்பிடுங்க. அப்போ நாங்களும் சாப்பிட்றோம். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்களே. இதை மறக்காமல் இதை சாப்பிட்டாங்க ஃபோன் பண்ணுவோம். என்ன என்னாசி பழத்தில் டேஸ்ட் அடிக்குது? அதான் நல்ல சாப்பிடு, ஃபுல்லாக சாப்பிடுவேன். இல்லை சாப்பிடுங்க. நான் சும்மா நக்கி பார்த்தேன்னா என்னாசி பழம் டேஸ்ட் அடிக்குது. முக்கு டேஸ்ட்டு. வணக்கம். என்ன இடிக்க போகிறவங்க பயந்து போனீங்களோ? எங்கே போய் வாருங்கள். மாடு எத்தனை மாடு வச்சுக்கிறீங்க? 4 மாடு. மண்குமாரில் நிறைய பேர் மாடு வளர்க்குறதா? இப்போ கூட வேணே இந்த அந்த பட்டியா வளர்த்த அதுதானே. இது எந்த கோயில் அங்கே? இது சிவகாமி அம்மன். என்ன பேர்? சிவகாமி அம்மன். சிவகாமி அம்மன். அப்படி பழைய கோயிலா? ஓ, இது வந்து சிவகாமி அம்மன் ஆலயமாம்.
அப்படியே ஆலயத்தை கிட்ட போயிட்டு பார்ப்போம். நாங்கள் மண்குமான் சிவகாமி அம்மன் ஆலயத்துக்கு வந்த இடத்துல ஒரு கிணறையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இந்த ஊர் கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எல்லாம் வந்து தண்ணி மட்டங்கள் கூட இருக்கு. ஒரு சின்ன பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடி பந்தை விழுத்திட்டு போடாது அடுக்கையெல்லாம் அப்படி விட்டுருக்கு. ஆனால் உலண்டியல் ஒன்றையும் காணல, இல்லை தண்ணியில் அள்ள இல்லாது. ஆனால் கோயில் அடியில் சின்ன தொட்டி ஒன்று கட்டி வச்சுக்கணும், மாடுகள் தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் இந்த தலை வரைக்கில் காலையில் ஐயா கழுவணும் பண்ணாலும் முகங்கள் கழுவணும் பண்ணாலும் கழுவலாம் போடாது. இல்லை வேறுங்க இதுக்குள்ளே தண்ணி வந்து அடித்து விட்டுருக்கணும். ஏன்டா மாடுகள் வந்து அதிகமாக இது போய் வர்றது தானே. அப்போ ஆக்கள் கொண்டு போய்க்கல இதில் தண்ணியை விட்டு மாடுகளுக்கு தண்ணி வந்து கொடுக்கலாம். அப்படியே இதில் பைப்பும் இருக்குது. நாங்கள் முகத்தை கழுவி போட்டு அப்படியே கோயிலை பார்ப்போம். கோயிலில் தண்ணி இருந்தால் எப்படியுமே குடிக்கக்கூடிய தண்ணியை தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் குடிப்போம். அப்படியே காலையும் கழுவிட்டு கோயிலுக்கு வந்து போவோம். இதில் வேறுங்க சிவகாமி அம்மன் கோயில் வளாகம் முழுவதுமே வந்து மணல் நல்ல மணல் இருக்குன்னு மண்கும்பான் மணல். இதில் ஒரு ஆலமரம் ஒன்றைக்கு இந்த மரத்துக்குள்ளேயும் சாமியை வச்சு வழிபாட்டிருக்கணும் போலாக்கு. ஆனால் கோயில் வந்து புனரமைப்பு செஞ்சுக்கிறேன். இது வந்து பழைய கோயிலின் தூணுகள் எல்லாம், அந்த தூணுகளை இந்த ஆலமரத்தை சுற்றி ஆக்கள் வச்சிருக்கிறேன். இது வந்து பழைய கோயிலின் தூண் பார்த்தீங்க. இதுதான் இந்த கோயிலின் முதல் பழைய தூணாக இருந்திருக்கணும். இப்போ எல்லாம் வந்து புதுசாக கட்டி பெயிண்ட்கள் எல்லாம் பண்ணி நல்ல வடிவாக இப்போ வந்து கோயில் இருக்குது. அப்படியே இந்த கோயிலுக்குன்ற இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பனைமரங்களும் தென்னந்தோப்போடும் அதிகமாகவே இருக்குது இந்த பிரதேசங்கள். எங்கே பார்த்தாலும் பனைமரங்கள். இங்கே வேறு இப்படி நான் கோயிலுக்குள்ளே வந்து போவோம். இல்லை அம்மன் சிலையும் அழகாக செஞ்சு பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கணும். கோயிலில் இன்னும் வேலைகள் முழுசாக வந்து பூர்த்தி அடையலை. இப்போ தான் வேலையெல்லாம் செஞ்சு வந்திருக்கேன். பின்பகுதியெல்லாம் இன்னும் அப்படியே கட்டுப்படாமல் இருக்குது. இந்த வேறுங்க ஆலயம் அப்படி இருக்குன்னு சொல்லி. தம்பி நீங்கள் எந்த இடம்டா? இந்த இடம் இங்கே என்ன பள்ளிக்கூடம் இருக்குது? அரசு தமிழ் கல்யாண வித்தியாலயம். அங்கேயே படிக்க போறீங்க? அப்போ எங்கே இங்கேருந்து வேலை போகிறீங்களா? இது மண்கும்பான் தானே? மண்கும்பான். எத்தனை மாண்பட்டு இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில்? என்ன பேரை சொல்லி வழியாக சொல்லுவேன் பள்ளிக்கூடத்து பேர்? அரசுனா தமிழ் கல்யாண வித்தியாலயம். 5ஆம் ஆண்டு மட்டுமே இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. அதுக்கு மேலே இருந்ததா ஒரு பிரச்சனையால அப்படியே இல்லை. என்ன நடந்த பிரச்சனை தெரியாதா? இந்த யுத்தத்துக்கு பிறகு அவைகள் 5ஆம் ஆண்டோட தான் கல்வி இதுன்றினோம். அதுக்கு இது பிறகு இல்லை. இப்படிங்க எல்லாம் வேளாண்மைக்கு தான் போகிறது. அதே கிட்ட அவ டவுனுக்கும் போகிறவே ஆக்கள் படிக்க போய் 4-5 பேர் போயிடணும். சரி. அப்போ இதில் ஊனா பள்ளிக்கிறது போகலாமேடா? ஆட்டு சாய்க்கிள் அதில் வடியாக செஞ்சு வச்சுக்கிறேன். இந்த சிவகாமி அம்மன் கோயிலை தாண்டி நாங்கள் இதில் வரையக்கில்ல ஒரு பழைய நேசரி ஒன்றை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நேசரியெல்லாம் பாருங்க என்ன நிலப்பாடில் இருக்குன்னு சொல்லி. மண்கும்பானில் நேசரின் நிலப்பாடு வந்து இப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு விளையாட வச்சுருந்த அந்த சீசோகள் ஊஞ்சல்கள் எல்லாம் வந்து கரல் கட்டி அப்படியே இருக்குது. இந்த இடத்துல இப்போ நேசரி வந்து நடக்கிறதில்ல போடாங்க. ஆனால் எப்போ இது விட்ட அப்படின்னு சொல்லி தெரியல நடத்தாமல். இங்கே வேணும் இதெல்லாம் வந்து இந்த நேசரில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க விளையாட்டு பொருட்கள் எல்லாம் அப்படி உக்கி போய்க்கூடாது. இதில் ஒரு பேர் ஒன்று போட்டிங்கன்னா இந்த கட்டத்தில் கிராமோதய மண்டல் மண்கும்பான் கிழக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லாத கட்டுரங்கள். இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் எழுதி இருக்கணும். பாருங்க இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ இப்போ சின்ன பிள்ளைகள் எங்கே நேசரி வந்து படிக்கணுமோ தெரியும். எல்லார்டையும் கேட்டால் தான் தெரியும் இந்த ஒரு பிள்ளைகள் எங்கே பள்ளிக்கம் வந்து போகிறவேன்னு சொல்லி சின்னாக்கள். இதுவும் கூட பழைய காலத்து ஒரு கட்டடம் போடாங்க. இதுக்குள்ளேயும் இந்த சிறுவர் பாடசாலையினுடைய
இந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் முக்கிய பொருட்கள் அதுக்குள்ள தூக்கி போட்டுக்கணும். அப்போ இப்படியா நிலப்பாட்டில் ஒரு முன்பள்ளி வந்து இந்த பிரதேசத்தில் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த கோயில் நாங்கள் இப்போ முதல் பார்த்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்போ அதையும் உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம். அங்கே இப்படி மற்ற இடங்களுக்கு வந்து போவோம். இப்போ சின்ன பிள்ளைகள் எங்கே படிக்க போகிறது? கட்டியிருக்கிறோம். அது இப்போ புதுசாக கட்டியிருக்கிறோம். அதுக்கு என்ன பேர்? இங்கே ஊருக்கு ஒரு பள்ளிக்கவும் ஒரு நேசரிமா இருக்குது. ஒன்று தான் இருக்குன்னு. ஏன் இது விட்டு வேணும் தெரியாது? இது வந்து இன்னொரு ஆண்ட காணின்றதை அப்படியே விட்டுருந்தேன். ஆனால் இது முதல் இப்போ 10 வருஷத்துக்கு முதல் கனகாலம் ஏங்க? நீங்கள் சின்ன இல்லை எங்கேயும் படித்தது நீங்களும் இந்த இடம் தான் கனகாலமாக இருக்கிறீங்க. அடா அப்போ இப்படியே கிடக்காத நான் பார்த்தேன். என்னடா இல்லை பலதாப்பே கிடக்குன்ற போட்டு கட்டி விடாச்சு. சரி இப்போ எங்கே பயணம்? சரி இப்படியே நாங்கள் இதில் வரைக்கும் ஒரு சின்ன கடை ஒன்று நிறைய தூரத்துக்கு பலசர கடைகளும் வந்து குறைவு. நாங்கள் அங்கேருந்து வந்ததுலேருந்து கடையிலேயே காணையில் இப்போ அதில் ஒரு சின்ன கடை ஒன்றும் இருக்குது. இருந்தாலேயும் மக்கள் வயல்கள் வந்து செஞ்சு கொண்டு வைக்கணும். வயல் செஞ்சு நான் வெட்டியிருந்தேன். இந்த வைக்கோல் கிள்ளி கொண்டு வைக்கணும். மாடுகள் வளர்க்குறதுனால இப்போ அதுகளுக்கு ஆக்கள் அதில் போடுறோம். இப்படி வாங்க நாங்கள் போயிட்டு அந்த முன்பள்ளியும் பள்ளிக்கூடம் இருக்குதான். அப்போ அதையும் வந்து போய் பார்ப்போம். இல்லை பாருங்க அப்படியே பனை ஓலையால் வேலி வந்து மேய்ஞ்சிருக்கிறேன். சிவகாமி அம்மன் துணை. நிறைய காணிகள் ஆக்கள் வந்து எல்லாம் துப்புரவாக்கி போட்டு சில கேட்டுகளையும் போட்டு விட்டுருக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே வீடுகளோ இல்லை இந்த விதமான செயற்பாடுகள் நடைபெற மாதிரி தெரியல. இங்காலை பகுதியிலையும் நாங்கள் பழைய வீடுகளை பார்க்குற மாதிரி இருக்குது. இவ்வாறுங்க நிறைய வீடுகள் எல்லாம் கூரைகள் இல்லாமல் அப்படியே இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்கணும். இதில் எனக்கு அந்த காலத்தில் நிறைய வீடுகள் நெருக்கமாக இந்த பகுதிகளில் வந்து இருந்திருக்குது. ஆனால் இப்போவும் வீடுகள் இருக்குது. ஆனால் ஒரு சில வீடுகளை தான் நாங்கள் திருத்தி போட்டு இருக்கிறோம். ஒரு சில வீடுகள் புதுசாக மக்கள் கட்டியிருக்கிறோம். இப்படியே நாங்கள் மண்கும்பாடில் இருக்கிற ஒரே ஒரு பாடசாலை என்று சொல்லப்படுகின்ற இந்த மண்கும்பான் ஆத்தாக்கா பாடசாலைக்கு போன்ற இந்த வீதியில் வந்து நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம். இதுலேயும் ஒரு சில ஆலயங்கள் ஆக்கள் வீட்டோடையும் வச்சு வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அரச மரத்தால் இப்படியே போனோம்னு சொன்னால் நாங்கள் பாடசாலைக்கு வந்து போகலாம். கோயில் மட்டும் இருந்ததாம். ஆனால் இப்போ வந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இந்த பாடசாலையில் ஆக்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்கப்படுதுன்னு சொல்லினோம். பாருங்க மண்கும்பான் ஆத்தாக்கா பாடசாலை. இதில் வந்து ஒரு போட்டும் வந்து வளைவாக போட்டிருக்கணும். இப்படி வாங்க உள்ளுக்குள்ளே பார்ப்போம் பள்ளிக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி. ரெண்டு கட்டம் தான் இருக்குன்னு 2 கட்டம் இருக்குது. நடுவில் ஒரு கிணறு வந்துருக்குது. சரி உள்ளுக்கு பார்க்க போகிறீங்க? எதுவும் கலவரத்தோடு ஓட்டு பிடிச்சிருக்கோம். சரி ஓகே வாங்க அப்படியே போவோம். இந்த பாடசாலை இருக்கிற வீதியிலே அப்படி நாங்கள் இந்த மெயின் ரோட்டுக்கு போகின்ற அப்படியே வீதிக்கு வந்தோம்னு சொன்னால் இதில் வந்து ஒரு கட்டடம் ஒன்று கட்டியிருக்கணும். ஆனால் என்ன கட்டணம் அப்படின்னு சொல்லி தெரியல. வாங்க போயிட்டு பார்ப்போம். இதான் அந்த முதல் இருந்த பாலர் பாடசாலை இருக்குது தானே, அதை இங்கே மாற்றி கட்டியிருக்கணும்னு சொல்லி சொன்னவா தானே, அந்த பாலர் பாடசாலை இது தானே. இது வேறு காணி யாரும் வந்து அன்பளிப்பு செஞ்சிருக்கணும் இது கட்டுறதுக்கு. அருளம்பலம் பூமணி அவர்களின் ஞாபகார்த்தமாக 2019 காணி வந்து பிள்ளைகளால் மண்கும்பான் விநாயகர் முன்பள்ளி இது அமைக்கிறதுக்காக வந்து வழங்கியிருக்கிறோம். இந்த முன்பள்ளின்ற பேர் வந்து மண்கும்பான் விநாயகர் முன்பள்ளியாம். பாருங்க ஆக்கள் சின்ன ஆக்கள் இந்த ஊர் பிள்ளைகள் வந்து படிக்கிற இடம் வந்து எப்படி இருக்குண்டு. 4-5 கதிரான் இருக்கு. கொஞ்சம் பேர் தான் படிக்கணும் போல. ஏற்கனவே இருந்த இந்த பாலர் பாடசாலை தனியாட்ட காணிக்கு இருந்தாலும் அவையல் அதை கேட்டுட்டு நம்ம உலக. இப்போ அதால் இது ஒரு ஆள் அன்பளிப்பு கொடுத்து நாங்கள் நம்ம காட்டினாங்கள் கட்டியிருக்கிறோம். இதில் தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து படிக்கணும் சின்ன ஆக்கள். நாங்கள் மண்கும்பானில் வந்து இந்த சாட்டி பீச்சுக்கு போவோம். அந்த ரோட்டால் திரும்பிகள் இதில் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அல்லப்பட்டி மண்கும்பான் வீதி
அதன் அந்த இலக்கம் போட்டு இது எப்போ புனரமைப்பு செஞ்சோன்னு சொல்லி இப்போ நாங்கள் இதில் வரைக்கெல்லாம் காவட்டோட தான் இருந்தது. அந்த ரோட் வந்து 2020ஆம் ஆண்டு ஆரம்பித்து 2022 இதை செஞ்சு முடிச்சிருக்கணும். அப்போ அதுக்கான ஒரு போட் பலகையும் இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியே இந்த வீதியிலையும் நிறைய வீடுகள் நாங்கள் பழைய வீடுகள் பார்க்கலாம். அதோட இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த நிலப்பகுதி சரியான தாழ்வான நிலப்பகுதியாக இருக்குது. நிலம் எல்லாம் ஃபுல்லாக மணல் பகுதி. இந்த மணலுக்குள்ள ஒரு வீடு உண்டு, அப்படியே கூரைகள் இல்லாமல் பழுதடைஞ்சு போய் கிடக்குது. தாட்டிக்கு போகின்ற அந்த ரோட்டுக்கு வந்த உடனே இதில் தீபக முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒரு கட்டுரம் வந்து புதுசாக வந்து கட்டி கொண்டிருக்கிறார். இது வந்து மண்கும்பான் கிராம அபிவிருத்தி சங்கம், பழைய கிராம அபிவிருத்தி சங்கம். ஏன்னா இந்த பகுதிகளெலாம் வந்து 2 பக்கமும் வயல் நிலங்கள்லாம் எல்லாம் வயல்கள் வெட்டி வைக்கோல்களை வந்து குமிச்சு வச்சிருக்கணும். அதோட இதுதான் எவ்வளோ மாடுகள் மெயின் வந்து இல்லை நெல் வெட்டின பிறகு மாடுகள் இந்த இடங்களில் மேய்ச்சி வந்தது. இது மண்கும்பாடில் இருக்கிற ஒரு நேவி கேம்ப். என்ன காணிகள் ஆற்று என்ன மாதிரி தெரியல. நேவி கேம்ப் அங்கே நேவி கேம்ப் இது நிறைய காலமாக இருக்குன்னு இங்கே அங்கே இருக்குல்ல வீடு வந்து. இப்படியே நாங்கள் இஞ்சால வருகின்ற போது நிலப்பரப்புகள் எல்லாம் இஞ்சால அதிகளவான மண் குவியலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு. இஞ்சால நிறைய மண் குவியல் எல்லாம் வந்து கிடக்கு. அப்படியே நாங்கள் எங்களாலையும் 2-3 விஷயங்கள் இருக்குது, அப்படி அதையும் பார்த்து கொண்டு போவோம். இந்த இடத்துல வரைக்கும் இதில் இறைவன் இல்லம்னு சொல்லி ஒரு கட்டுரம் இருக்குது. நாங்கள் உள்ளுக்கு போயில அது ப்ரைவேட் இதுன்னு சொல்லி போட்டிருக்கிறோம். ஆனால் அது மசூதியின் அமைப்பில் ஒன்று இருக்குது. மசூதி வந்து அங்கே இருக்குது. நாங்கள் போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம். ஆனால் அதில் இப்படி ஒரு கட்டுரம் இருந்தால் இப்போ அதையும் காட்டிக்கொண்டு போகணும் வந்து நாங்கள். இந்த முன் இடங்களும் வந்து வேலுக்குரிய இடங்கள்லாம் இந்த உட்சல்ல தடையன்னு சொல்லி இந்த கடற்கரையிலும் வந்து இந்த கட்டுறதுக்குரிய பகுதிகள்லாம் இதுகளும். ஆனால் என்ன இடம்னு சொல்லி தெரியலை. யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் ஃபோன் பண்ணுவோம். அப்படியே இந்த வீதியில் நிறைய வீடுகள் எல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்து அப்படி கிடக்குன்னு சொல்லலாம். ஏன்டா எல்லாம் அங்கால ஒரு வீடு வீடாக்கு முன் ஃப்ளாட்லாம் அப்படியே கீழே தலைமட்டமாக இடிஞ்சு விழுந்து கிடக்கு. இதில் ஒரு வீட்டை பாருங்க. இதெல்லாம் வந்து பழைய காலத்து வீடு உண்டு. இந்த ரோட்டில் நிறைய வீடுகள் இப்படி பழைய வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இளமையை பார்த்தீங்களா வீடுகள், இதெல்லாம் வந்து ஆற்ற காணிகள் அப்படின்னு சொல்லி தெரியல. இது பாருங்க வீடுகள் எல்லாம் அப்படி இருக்கான்னு. கிணறுகள் எல்லாம் கூட அப்படியே எல்லாம் கைவிடப்பட்ட இளமையில இருக்குது. வித்தியாசமான ஒரு தும்பி உண்டு. தும்பியில் கலரை பார்த்தீங்களே. இப்போலாம் நாங்கள் தும்பியில் படியை ஒத்து பார்க்குறதே எல்லாம் குறைஞ்சிட்டுது. இதில் வரைக்கும் 2 தும்பி 2 பார்த்தீங்களே. இப்படியே நாங்கள் சாட்டி கடற்கரைக்கு வந்து வந்துட்டோம். இதில் தான் அந்த மசூதி வந்து இருக்குது. முஸ்லீம் ஆக்களும் இதில் வந்து காணிகள் வாங்கி வீடுகள் எல்லாம் வந்து கட்டியிருக்கிறது தான் அந்த மசூதி. வேறு மசூதி எல்லாம் பழைய மசூதி என்ன அப்படி அழிஞ்சு விளைஞ்சு வைக்கூடாது. பீச்சுக்கு வந்தோடனே நிறைய லவ்வர்ஸ் வந்து ஜோடி அணிக்கிறதெல்லாம் நாங்கள் வீடியோ என்ன செய்கிறோம் இதோட கட் பண்ணுறோம். என்ன அப்படி வீடுகளில் பிடிச்சி கொடுத்துருவீங்களோட ஆக்கள் வரைக்கும் இல்லை. இதில் வாலிபால் மேட்ச் வந்து நடந்து கொண்டு இருக்குது. பாருங்கள் நிறைய படிகள் வந்து வாலிபால் மேட்ச் விளையாடி கொண்டிருக்கிறோம். இது கிரவுண்ட் ஆக்கியாச்சு என்ன மேட்ச் நடந்து கொண்டு இருக்கு. என்னென்ன டீம் இதில் தெரியல. என்ன இப்படி எங்கால வந்து ஒரு சுடலை வந்துருக்கு. இதில் சுடுகாடு என்ன சுடுகாடு இது? எங்கால வேத சுடலையும் இருக்குண்ணே. எங்களை வந்தால் ஒரு பெரிய சர்ச் அண்ட் இதுக்குள்ள இருக்குது. இந்த சர்ச்சுகளுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக வந்து போயிருப்பீங்கள்.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மண்கும்பான் விநாயகர் சனசமூக நிலையம்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு சனசமூக நிலையம். ஆனால் இப்போ இயங்குதோ என்ன மாதிரின்னு சொல்லி தெரியலை. இப்படி நாங்கள் இந்த வீதியிலேருந்து இங்கே இந்த பார்க்கையில் ஒரு பழைய காலத்தில் பெரிய மேல்மாடி வீடு ஒன்றும் இதில் தெரிஞ்சது. ஆனால் இதுக்கு எந்த பாதையால் போகிறோன்னு சொல்லி தேடி பார்த்தாங்க, பாதையை வந்து காணையில் எல்லாம் வந்து அடைச்சிருக்கணும் போடாது. ஒரு பெரிய வீட்டே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அதை உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லித்தான் இதை வந்து காட்டினாங்க. இப்படியே நாங்கள் மண்கும்பான் கிராமத்தை சுற்றி கொண்டு அப்படியே அந்த சாட்டி அதோடு வந்து நிப்பாட்டிட்டு நாங்கள் இப்படியே இந்த மண்கும்பான் பிள்ளையார் ஆலயத்துக்கு வந்து வந்துட்டோம். இதில் வேறுங்க பிள்ளையார் ஆலயம் வந்து இப்போ வேலை வந்து நடந்து கொண்டு இருக்குது. அப்படி உள்ளே போய் பார்ப்போம். மண்குமாரிலே ஒரு மிகப்பெரிய ஆலயம்னு சொல்லிச்சுன்னா இந்த ஆலயத்தை வந்து சொல்லலாம். நாங்கள் இப்படியே அந்த பண்ணை வீதியால் வந்து நான் கொஞ்சம் தூரம் வந்தாலே இந்த கோபுரம் வந்து அந்த தொங்கலில் இருந்தே தெரியுமே நவலாத்துக்கு நல்ல வடிவாக முதலும் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன், நல்ல கலராக. இப்போ பெயிண்ட்களில் வந்து வாங்கிட்டுது. அப்போ அதால் எனக்கு பெயிண்டிங் வேலையை வந்து செய்யணும் போட கிஞ்சால் இன்னும் வேறு கட்டுமானங்கள் எல்லாம் வந்து திருப்பி வேலை செஞ்சு கொண்டு இருக்கணும். ஏன்னா கிட்ட போயிட்டு உள்ளுக்கு பார்ப்போம் கோயில் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இப்போ இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து கருங்கல்லில் வந்து செஞ்சுருக்கிறேன் வேலை. இந்த கோபுரத்தின் அடித்தளம் இல்லாமல் வந்து முற்று முழுதாக கருங்கல்லாம் வேலை வந்து நடந்திருக்குது. உள்ளுக்கும் வந்து வேலைகள் வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கு. ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் இருக்கா கோயிலில் இந்த ஓசை வந்து வரும்போடாக்க அப்போ அந்த சத்தம் வந்து கேட்டு இருக்குது. இப்படியே கோயிலுக்கு இஞ்சாலி பக்கம் வந்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் ஒரு மண்டபம் ஒன்று காட்டியிருக்கிறேன், மணி மண்டபம் உண்டு. அதோட இங்கே வந்து இது வந்து இந்த கோயிலின் கேணி. இதில் வந்து தீர்த்த கேணியம் ஒன்று இருக்குது பாரு. இப்படி இஞ்சாலி பக்கத்துக்கும் ஒரு வாசல் வந்து போகுது. ஓகே, இதோட வந்து நாங்கள் இந்த காணொளியை வந்து முடிக்க போகிறோம். இந்த மண்கும்பான் பிரதேசத்தில் நாங்கள் ஒரு சில விஷயங்களை காட்டியிருப்போம், சில காட்டாத விஷயங்களும் வந்து இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் அதை வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. நாங்கள் அடுத்த இன்னொரு காணொளி வந்து பதிவு செய்ய நாங்கள் அதை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இன்னொரு காணொளியோட வந்து நாங்கள் சந்திக்கலாம்.